மகாபரிசுத்தம் இருக்கும் நீதியும் அன்பின் இருந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையா இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு வேளையும் உடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரை ஆண்டு கொள்ளுங்க. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. சங்கீத ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபைதாங்க. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபைதாங்க. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. வந்தவரும் ஒரு வறுமையாய் திரும்பி வைப்பதாபடி உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்புங்க. வரதடப்பட்ட மக்கள் யாவரையும் துரிதமாய் கூட்டி சேருங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை ஆண்டு கொள்ளுங்க. உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பின் இருந்த நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எளிமை என்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 34, சாம் 34, சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். ஹல்லேலூயா. காலை வேளையிலே வாசித்த சங்கீதம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை காலை வேளையிலே என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 அப்படிதான் சொல்லுது. அவர் கேட்டார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு. இந்த கால வேளையில கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். அதுக்குதான் சங்கீதக்காரர் சவுலுக்கு, தாவீது சவுலுக்கு விலகி ஓடும்போது 57ஆம் சங்கீதம் 6, 7, 8 சொல்லுகிறார், ஆத்துமாவே விழி, என் ஆத்துமாவே விழி, என் சுரமண்டலமே அவரை கீர்த்தனை பண்ணு. பயந்திருக்கிறோம் அந்த காலவெளியில, கொஞ்சம் நம்ம ஆத்மாவை தட்டி எழுப்புவோம். ஆத்மாவை விழித்துக்கொள், கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? விழித்தெழும்பு என் ஆத்மாவே, என் மீட்பர் துதியை பாடிடு, அவர் துதித்தல் இன்பம் ஏற்றது. ஹல்லேலூயா. ஜீசஸ். தூதித்தல்
ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட கன்வென்ஷன் பேசும்படியாக அழைக்கப்பட்டேன். அந்த கன்வென்ஷன் அங்கே நடக்கிற முறைகள் வித்தியாசமானது. பொதுவாக நமக்கு ஈவினிங் கன்வென்ஷன் இருக்கும், அங்கே அவங்க டைமிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 9 மணிக்கு ஒரு மீட்டிங் ஆரம்பிப்பாங்க. அந்த மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கியாருக்கு ஒரு மணிக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நல்ல பாட்டு பாடி உற்சாகமாக எல்லாரும் இருப்பாங்க. பிரசங்கியாருக்கு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், பிரசங்கியார் முதல்ல தூங்கிடக்கூடாது, ரெண்டாவது வந்த ஜனங்களும் தூங்கிடக்கூடாது. சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காருவாங்க. என்னுடைய எல்லா பிரசங்கத்திலையும் அவங்க தலையை ஆட்டுவாங்க, ஆமாம் ஆமான்ட்டு. அதில் வேறு முக்காடை போட்டு மூடிக்கிட்டாங்கன்னா அவங்க எதில் தலையாட்டுறாங்க நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடுத்த கூட்டம் ஒன்று இருக்கும். அது எப்படின்னா சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ராத்திரி 2 மணி வரைக்கும் போகும் அந்த கன்வென்ஷன் மீட்டிங். அப்போது நம்ம கரெக்டாக 11:30 மணிக்கு கொடுப்பாங்க. நல்ல டைம் பாருங்கள். ஸோ அப்போது ஒரு நாள் இந்த மதியம் கூட்டத்தை பேசிட்டு வரும்போது ஒரு சபையினுடைய மூப்பர், கொஞ்சம் வயசானவர், அவர் என்னை பார்த்து கேட்டார். என்னை தம்பின்னு சொல்லுவார், தெலுங்கில் சொல்கிறாரு, இந்த நாட்களில் நீங்களாம் யாருமே வருகையை பற்றி பேச மாட்டேன்றீங்களப்பா அப்படின்னாரு. நான் அவரை கேட்டேன், ஏன் அப்படி திடீர்னு கேட்குறீங்க? நானும் பார்க்குறேன், எல்லாம் கன்வென்ஷன்லாம் வரீங்க போகிறீங்க, எல்லோரும் பிரசங்கெல்லாம் பண்ணுறீங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் எதை பற்றி தான் பேசுவாங்க? வருகை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ யாரும் வருகையை பற்றி பேச மாட்டேன்றீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட் மறந்துட்டிங்களா, இல்லை அவர் வரமாட்டாருன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு என்னை கேட்டார். சொல்லிவிட்டு இன்னொரு சொன்னார், என் கையை பிடிச்சி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேச வந்தா எதை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இன்னும் போகல அங்கே. நிறையா வருகை குறித்த செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். We have heard quite a good number of sermons on the second coming of Christ. இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பும் காத்திருக்கும் போது நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அவருடைய வருகைக்காக சபை காத்திருக்கிறது, நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த காத்திருப்பு என்பது நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கவனமாக கருத்தாக நாம் செய்ய வேண்டியது உண்டு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்களிலே நமக்கு கற்றுத்தருகிறார். வாசிக்கலாம். அன்றையும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரிகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், விட்டு விலகுங்கள். ஆமென். ஒரு நீண்ட பகுதி. இந்த நீண்ட பகுதியில் பல புத்திமதிகளை சொல்லுகிறார், பல கட்டளைகளை பவுல் குறிப்பிடுகிறார். இந்த சபையில் குறித்து நாம் பார்க்க வேண்டுமென்றால், இந்த சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அங்கே போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊழியத்தை ஆரம்பித்து சொற்ப நாட்கள் தான் அங்கே தங்கி ஊழியம் செய்கிறார். அந்த சொற்ப நாட்கள் ஊழியத்தில் மிகப்பெரிய உபத்திரவம் ஒன்று வருகிறது. பவுல் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டியதாயிற்று.
விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் யூதர்களில் கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள், பக்தியுள்ள கிரேக்கர்கள், அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஆர்த்தடாக்ஸ் கிரீக்ஸ், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் கனம் பொருந்திய ஸ்திரீகள், சில முக்கியமான சகோதரிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் ஒரு சிறு சபையினுடைய ஆரம்பம் எங்கே? தெசலோனிக்கே பட்டணத்தில். இந்த சபையானது அங்கே ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. பவுல் கடந்து போய்விட்டார். அதன் பிறகு இந்த சபையினுடைய செய்தியை அறியும்படியாக பவுல் காத்திருக்கிறார். சபையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, சபையின் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், சபை ஊழியத்தினுடைய நிலை என்ன, மக்களுடைய நிலை என்ன என்பதை தீமோத்தேயு பவுலுக்கு சொல்லுகிறார். இந்த செய்தி தீமோத்தேயு மூலமாக பவுலுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அந்த செய்தியை பெற்றுக்கொண்ட பின்பு கிபி 51 கொரிந்து பட்டணத்தில் இருந்து பவுல் இந்த நிருபத்தை அவளுக்கு எழுதுகிறார். இதுதான் இந்த நிருபத்தினுடைய பின்னணி. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா ஒரு நீண்ட பகுதி. இதில் ஆண்டவருடைய வருகையை பற்றி எழுதுகிறார். ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் என்று எழுதுகிறார். அதன் பிறகு ஆண்டவருடைய வருகையில் இருக்கக்கூடிய, வருகைக்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து அங்கு பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். நாம் கூட இந்த காலை வேளையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தெசலோனிக்கே சபையைப் போல நம்முடைய சபையும் இருக்கிறது. நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஒரு ஆமேன் வருது. ஆமேன். அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். தனிப்பட்ட நிலையிலே சபையாக நாம் காத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. சரியா? என்ன அவருடைய வருகையில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஆவலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த நேரத்தில் நாம் இந்த தற்காலத்திலே நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்து விடக்கூடாது. தெசலோனிக்கே சபையில் இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், வேலைக்கு போகல. 2ஆம் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. ஏன் அவன் வேலைக்கு போகல அப்படின்னு கேட்டால், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கினே இருக்கணும்? முட்டி போட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும். வேலைக்கு நீங்கள் மட்டும் எனக்கு என்ன கொடுத்துடணும்? சாப்பாடு கொடுத்தணும். நான் வேலைக்கு போக மாட்டேன், அவர் வரப்போகிறாரு அப்படியே காத்திருக்கிறாங்க. தேவன் பவுலை தான் கண்டிக்கிறாருங்க. அப்பா இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வேலைக்கு போகணும், வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. அப்போ ஆண்டவருடைய வருகைக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் செய்ய வேண்டியது என்ன பண்ணலை? அவர் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அது செய்யலை. அதுதான் இந்த இந்த தெசலோனிக்கே பட்டண சபையில் இருக்கக்கூடியதான ஒரு குறை. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை நிமித்தம் நிகழ்காலத்தை குறித்ததான செயலற்றவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. சில நடைமுறை காரியங்கள், சபைக்கு வேண்டிய சில நடைமுறை காரியங்களை பவுல் இந்த வேத பகுதிகளில் நமக்கு கொடுக்கின்றார். 4ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம், அதாவது கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு பார்க்கணுன்னா, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு முடியுது. 5ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அங்கேயே நம்ம பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி போதும். ஸோ 2 இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்போது அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர் சொல்கிறத என்ன பண்ணிட்டாங்க? செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எதிர்காலத்தை நினைத்து உங்களை சோர்வு, ஏன் இன்னும் வரல அவர் அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். சரி, அப்படின்னா ஒரு கேள்வி வருதுயா. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒருவரை ஒருவர் எப்படி தேற்றுவது?
ஒருவரை ஒருவர் நாம் எப்படி கட்டி எழுப்புவது, நமக்கு இருக்கிறதான எதிர்காலத்தை குறித்து நாம் எப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் இணைப்பது என்ற ஒரு காரியம் நமக்கு காணப்படுகிறது. இதைத்தான் அவர் நமக்கு விளக்கும்படியாக 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். அதை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. போதும். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அங்கு ஆரம்பிக்கிறார். சரியா? பல இடங்களிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே பல மாநிலங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு சபையிலும் காணக்கூடிய சில வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அதில் அதிகமாய் நான் பார்க்கிற சில காரியம் என்னவென்றால், சபைகளிலே அநேக சபைகளிலே இன்றைக்கு தேவனுடைய வல்லமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய சமாதானம் இல்லை, தேவன் தருகின்ற மகிழ்ச்சி சபைகளுக்குள்ளே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கக்கூடியதான அவருடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று அவருடைய சித்தத்தின்படி நடப்பது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் மிக அதிகமாக குறைந்திருப்பதை நான் சபைகளிலே பார்த்தேன். வேதனைக்குரியது. ஆனால் சபை நடக்குதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நடக்குது. சபையில் சத்தம் இருக்குதா? சத்தம் இருக்குது. சபையில் ஜனங்க இருக்கிறாங்களா? ஜனங்க இருக்கிறாங்க. சபையில் வாத்திய கருவிகள் இருக்குது. பாட்டு இருக்குதா? இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனால் தேவனுடைய வல்லமை குறைந்து காணப்படுகிறது. சபை என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இட்ஸ் அ பிளஸட் இன்ஸ்டிடியூஷன். ஏனென்றால் ஆண்டவரே சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச். அதோடு கூட ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்படின்னா சபைக்கு பிரச்சனையே கிடையாதுங்களா? இல்லை, சபைக்கு பிரச்சனைகள் உண்டு. ஏன் சபையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சபை கட்டடம் அல்ல. சபை என்பது மக்கள். நீங்களும் நானும் சேர்ந்தது தான் சபை. நாம் எப்படிப்பட்ட மக்கள்? நாம் எல்லாரும் வீழ்ச்சியின் சாயலை பெற்ற மக்கள். நாம் பாவம் நிறைந்த மக்கள். நாம் பூரணமற்ற மக்கள், பலவீனம் உள்ள மக்கள். ஆகவே சபையில் என்ன இருக்கு? பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் தான் சபை. நாம் பலவீனமானவர்கள், நாம் பாவம் உள்ளவர்கள், நாம் வீழ்ச்சி உள்ளவர்கள். ஆகவே நாம் நிறைந்து இருக்கிற இடத்துலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், சபை என்பது ஆஸ்பத்திரி மாதிரி அப்படின்னார். சபை என்பது எதை போல? ஆஸ்பத்திரி போல். ஏன் ஆஸ்பத்திரியில் யார் வருவா? நோயாளி வருவாங்க. சபைக்கு வரும்போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையோடு வர்றவங்க உண்டு. அப்படி தானே ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறாரு. ஆமென். வந்தோம், ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு விடுதலை தந்தார். சபை அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். சபை என்பது பூரணமான மக்களுக்காக இல்லை. சரியா? நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், தேறிட்டேன், நான் பூரணமாக இருக்கிறேன் என்று நினைக்கிற மக்களுக்கும் சபை இடம் இல்லை. இது யாருக்கு சபை அப்படின்னா, நான் குறை உள்ளவன் அப்படின்னு யாரெல்லாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு தான் சபை. ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கிறபோது தான் நமக்கு ஒரு வளர்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. சபையில் பல குறைகள் இருக்கலாம். நான் சொல்கிறது பொதுவான சபை, உலகளாவிய சபை குறித்து நான் பேசுகிறேன். பல பிரச்சனைகள் சபைகளில் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். சிலர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம், அந்த சர்ச்சுங்களா, அங்கே போகாதீங்க, அங்கே போகக்கூடாதுங்க, அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? மோசமானவங்க. டோன்ட் கோ தேர், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹிப்போக்ரிட்ஸ். அங்கே இருக்கிறவங்களாம் மாய்மாலக்காரங்க, அந்த சர்ச்சுக்கு மட்டும் போயிடாதீங்க. வெல், அப்படின்னா அந்த சர்ச்சில் உனக்கு கூட இடம் இருக்குதுப்பா. அங்கே இருக்கிறவங்களாம் மோசமானவன்னா உனக்கும் என்ன இருக்குது? அங்கே இடம் இருக்குது.
டாக்டர் பில்லிகிராம் என்று சொல்லப்பட்ட தெய்வ மனுஷனை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம். அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது, ஐயா, இந்த ஊரில் ஒரு நல்ல சபையை சொல்லுங்கள், பூரணமான சபையை சொல்லுங்கள், நான் அந்த சபைக்கு போய் சேர விரும்புகிறேன், நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் இன்னும் ஒரு பூரணமான சபை எனக்கு கிடைக்கல அப்படின்னாராம். பில்லிகிராம் அதுக்கு ஒரே ஒரு பதில் சொன்னாராம். தம்பி, நீ போயிடாதாங்க அப்படின்னாராம். நீ போயிடாதாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன். நீ போனீன்னா அந்த சபை ஒன்னால் கெட்டு போயிடும் அப்படின்னா. நீ ஒரு பூரணமான சபையை தேடுறன்னா நீ யார்? நீ ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் மேன், சுயநீதி உள்ளவன். நீ போய் அந்த இடத்துல சேர்ந்தினா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எந்த நீதியை கொடுத்துருவ? சுயநீதியை கொடுத்துருவ. அதனால் நீ ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் ஸ்பாயில் த சர்ச். பிரியமானவர்களே, சபையில் பல குறைபாடுகள் இருக்கலாம். அதை நாம் உணர்ந்து நினைவு கூர்ந்து நாம் துவங்கும்போது ஒரு புதிய துவக்கத்தை நாம் எல்லாரும் செய்கின்றோம். நாம் ஒரு சரியான திசையை நோக்கி போக ஆரம்பிப்போம். நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய குறைகளையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பல நேரத்தில் நமக்கு இருக்கிறதான ஒரு நிலை என்னவென்றால், நம்முடைய குறைகளை நாம் மூட விரும்புகிறோம், நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, நம்முடைய குறைகளை மறைக்க விரும்புகிறோம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய பலவீனங்களை நம்முடைய குறைகளை நாம் ஒத்துக்கொண்டு நாம் வளர ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் முதல் ஸ்டெப் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஜனங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம், ஊழியர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம், உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனென்றால் பிசாசு சபையை தாக்குகிறான். அவன் வானமண்டலத்தில் உள்ள ஆவிகளின் சேனைகளின் மூலமாக சபைக்கு எதிராக செயல்படுகிறான். ரெண்டாவதாக, அவனுடைய செயல்பாடு பூமியில் சில மக்களை அவன் தனக்கு ஏஜென்ட்ஸாக வைத்திருக்கிறான். சபைக்குள்ளேயே சிலரை அவன் வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக சபையை தாக்கி கொண்டே இருக்கின்றான். பிரியமானவர்களே, ஆனால் இவைகளின் மத்தியிலும் உண்மையான சபை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த நிறுவனத்தை காட்டிலும் மேலான ஒரு ஸ்தாபனமாக அல்லது நிறுவனமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏன் அது முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. சபையானது இயேசு கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்க நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். அதுதான் சபையினுடைய முக்கியமான பிரதான நோக்கம். நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே, வேத வசனத்தினுடைய வழிகாட்டுதலினாலே, தேவ ஆவியினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே, பலத்தினாலே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தினாலே நாம் கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறோம். சில வசனங்கள் வாசிக்க அவசியமாய் உண்டு. வாசிக்கிறவர்கள் எனக்கு கொஞ்சம் வேகமாக வாசித்து உதவி செய்யும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:1 வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அதிகமாய் தேரும்படிக்கு. பவுல் இந்த சபையை பார்த்து எதிர்பார்ப்பு ஒன்று வைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் நிறையாவே சொல்லியிருக்கிறோம். எங்கிட்ட நிறைய கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் கேட்டதில் என்ன பண்ணணும்? அதிகமாய் தேர வேண்டும். அதிகமாய் தேர வேண்டும். நீங்கள் தேறி இருக்கிறீர்கள், ஆனால் இந்த தேர்ச்சி உங்களுக்கு போதாது, இன்னும் அதிகமாய் தேர வேண்டும் என்று கூறுகிறார். நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி நடக்கிறீர்கள், ஆனால் அதில் இன்னும் நீங்கள் அதிகமாய் தேர வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து விட்டீர்கள், சரியா? ஆனால் இன்னும் நீங்கள் அந்த நிலையிலே முன்னேற வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். எந்த சபைக்கு சொல்கிறாரு? தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிறாரு. அவர் தெசலோனிக்கே சபைக்கு மாத்திரம் சொல்லலை,
சொல்ல மாட்டீங்களே. இந்த ஃபிலடெல்ஃபியா சபைக்கும் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நிறைய என்ன பண்ணிட்டீங்க, தேறி இருக்கிறீங்க. இன்னும் எப்படி தேரணும்னா அதிகமாய் தேரணும். அதிகமாய். இன்றைக்கி காலையில் தேவனுடைய ஆவியானவர் அவங்க எதிலெல்லாம் தேறி இருக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்துகிறார். தெசலோனிக்க பட்டண சபையார் எதிலெல்லாம் தேறி இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். சில வசனங்களை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தில் ஸ்தோத்திரிக்கிறாராம். யாருக்காக ஸ்தோத்திரிக்கிறாரு பவுல்? தெசலோனிக்க பட்டணத்து சபை மக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாராம். கவனிங்க, ஜெபத்தில் ஒரு சபை மக்களை பார்த்து புலம்பலாம் அவங்களுக்காக. சில நேரத்தில் சில பெற்றோர் இருக்கிறாங்க, இந்த பிள்ளையை நான் ஏன் பெத்தனோ அப்படின்னு புலம்புறவங்க இருக்காங்க. அந்த பிள்ளையை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை போய் நான் சொல்லுங்களேன் பெத்தனே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. பவுல் பெற்றெடுத்த அந்த சபை இருக்குது பாருங்கள், அந்த சபையை அவர் நினைவு கூறும்போது சந்தோஷப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேனேன்னு சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால் அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவனை என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரிக்கிறார். ஏன் தேவனை ஸ்தோத்திரிக்கிறாரு? 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து 3 காரியத்தை சொல்கிறார் இதில். அன்பின் சொல்லுங்களேன் பிரயாசம். முதலாவது விசுவாசத்தின் கிரியை, 2வது அன்பின் பிரயாசம், 3வது நம்பிக்கையின் பொறுமை. There are 3 very important aspects that Paul wants to commend or Paul wants to give an applaud to these people. 3 காரியத்தை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டால், முதலாவது விசுவாசத்தில் இவங்க என்ன செய்யக்கூடியவங்க? கிரியை செய்யக்கூடியவங்க. they work by faith. இல்லை, விசுவாசத்தினால கிரியை செய்யக்கூடியவங்க. 2வது அவங்களுக்கு ஒரு பிரயாசம் உண்டு. அந்த பிரயாசம் எதனால? அன்பினால, கட்டாயத்தினால அல்ல. கட்டாயத்தினாலே என்ன பண்ணலாம்? பிரயாசப்படலாம். பட் தேர் லவ் இஸ் a labor ஆஃப் லவ். அன்பினால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரயாசப்படுறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்குது. பொறுமை என்ன பொறுமை? நம்பிக்கையின் பொறுமை. தே சிம்பிளி வெயிட் வித் பேஷன்ஸ். பொறுமை. இதெல்லாம் பார்த்து பவுல் இவங்களை நினச்சி என்ன பண்ணுறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. எல்லாம் அருமையான ஒரு சபை மக்கள் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றார். அடுத்ததாக 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி. மிகுந்த உபத்திரவம். கர்த்தருடைய வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சூழ்நிலை இல்லை, நம்மளை மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு இருந்த அந்த சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 17 வாசித்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் விசுவாசியாத யூதர்கள் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிக்குவானுங்க? சேர்த்து கொண்டு பவுல் எங்கெல்லாம் போகிறானோ அவன் பின்னாடி என்ன பண்ணுவானுங்க? ஆமாம், ஜிந்தாபாத் முர்தாபாத்னு கத்திக்கிட்டே போவானுங்க கலாட்டா பண்ணுறதுக்குன்னு. அப்படி போன அந்த சூழ்நிலையில், கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணாங்களாம்? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள். 2 குரூப் அவங்க பின்பற்றுறாங்க. முதலாவது அவங்களுக்கு தெரிஞ்ச இயேசு யார் தான் ஃபஸ்ட்டு? தேங்க்யூ, சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். யார் தான்? பவுல் தான் ஃபஸ்ட்டு ஜீசஸ் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இயேசுவை பார்க்கல, இயேசுவினுடைய செய்தியை கொண்டு வர தேவ ஊழியரை தான் அவங்க தேவனாக பார்த்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு யாரை ஏற்றுக்கிட்டாங்க? அவங்க பவுலை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரை கூட ஏற்றுக்கிட்டாங்களா? கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஹல்லேலூயா. இதெல்லாம் பவுல் என்ன பண்ணுறாரு? நினச்சி அவர் ஜெபத்தில் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரிக்கிறாரு. நல்ல காரியங்கள், இந்த சபை குறித்து பவுல் நினைவு கூறுகிற நல்ல காரியங்கள். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில்
அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அடுத்தது இவங்க மனம் திரும்புதல் சாதாரண மனம் திரும்புதல் இல்லை. இவங்கெல்லாம் எந்த ஆராதனைக்காரர்கள்? விக்கிரக ஆராதனைக்காரர்கள். they were worshipping idols. சரியா? அதில் இருந்து இவங்க அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பின்பற்ற வந்துட்டாங்க? தேவனை பின்பற்ற வந்தவர்கள். ஸோ இவங்க யூத பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர், நான் சொன்ன கிரேக்க பின்னணியிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர், கிரேக்கர்கள் விக்கிரக வழிபாடு உள்ளவர்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு வைராக்கியமாக யாருக்காக வந்தவர்கள்? கர்த்தருக்காக வந்தவர்கள். இப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இவங்ககிட்ட இருந்து வசனம் வெளியே போச்சான். நான் சொன்னேன் ஏற்கனவே, Paul did not serve there for a long period. பவுல் அங்கே ரொம்ப நாள் என்ன பண்ணல? ஊழியம் பண்ணல. கொஞ்சம் சொற்ப ஊழியம்தான் பண்ணார். ஆனால் அந்த ஜனங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, தேவ ஊழியரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இங்கேருந்து கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணிச்சா, எங்கும் போய் என்ன ஆச்சா? ஆமாம், பிரசித்தமாயிற்று. God's word went from this congregation to the surrounding areas. இதை பவுல் நினச்சி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த சின்ன கூட்டம், இந்த கூட்டத்தில் இருந்து நிறைய பேர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுக்கு புறப்பட்டு போய் உங்களுடைய வார்த்தையெல்லாம் அறிவிச்சாங்களா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. வெல்டன் இல்லை சொல்லணுன்னா நல்லா செஞ்சுருக்கிறாங்க. வெரி குட் சர்ச். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து என்ன பண்ணுறாங்க? இவங்க அறிவிக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. முதலாவது they were just expecting the coming of the Lord, second coming of the Lord. அப்போ உண்மையிலே சொல்ல போகணுன்னா இவங்களுக்கு வருகையின் மீது என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு வருகையின் மேலே என்ன கிடையாது. இன்றைக்கும் கேட்டிங்கன்னா அவரெல்லாம் வரமாட்டாருங்கன்னு சொல்கிறவனும் இருக்கிறான் சபையில். அது குறித்து போதிக்கிறவனும் இருக்கிறான், அவர் வரமாட்டாருங்க அப்படின்னு. ஆனால் இவர்களுக்கு இயேசு வரப்போகிறார் என்ற நம்பிக்கை முதல் நூற்றாண்டிலே வந்துவிட்டது. அதுக்காக பொறுமையோடு நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். நல்ல காரியம். 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Chapter 2 and verse 13. 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? இந்த தெசலோனிக்க சபை மக்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா? அது மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not receive the word as if it was from a man. ஆனால் போதிச்சது யார் தான்? சொல்லுங்களேன். மனுஷன்தான் போதிக்கிறான். ஆனால் அந்த வார்த்தையை அவங்க எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால், அது கர்த்தருடைய வார்த்தையாக அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கியார்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். பொதுவாக ஆண்டவர் பேசுகிறார், சில நேரத்தில் உணர்த்துவார். அந்த உணர்த்து வைக்கும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், யாரோ பாஸ்டர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டானுங்க, சொல்லி கொடுத்துட்டானுங்கப்பா. அதனால தான் பாஸ்டர் பேசுகிறாரு. பேசும்போது யாரை பார்த்துட்டே பேசுகிறாரு? சொல்லுங்களேன். என்னை பார்த்தே பேசுகிறாரு, அதனால் அவர் ஏதோ யாரோ போட்டு விட்டானுங்க அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. அதனால் இங்கே ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். இவங்க அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கிட்டாங்களாம்? தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, they were not carnal minded. அவங்க மனுஷ ஆவியில் நிரப்பப்படலை, அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ சிந்தை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். மாம்ச சிந்தை அங்கே இடமே இல்லை. they took everything in a spiritual sense. எல்லாத்தையும் ஒரு ஆவிக்குரிய நிலையோடு கூட ஏற்றுக்கொண்டவர்கள்.
நல்ல ஜனங்க தானே? ஆமென். அவங்கள பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 4:1 அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமா இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு. என்னங்க இவ்வளவு நல்ல தேர்னவங்கள பார்த்து சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அதிகமாய் தேரும்படிக்கு. இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:14. எப்படி எனில் சகோதரரே, யூதயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களுக்காக பாடுபட்டீர்கள். சுய ஜனங்களுக்காக பாடுபடுறது வேற, சுய ஜனங்களாலே பாடுபடுவது. சஃபரிங் யாரால? சொந்த ஜனங்களால். யூ சஃபர்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் பீப்புள். எது நிமித்தம்? விசுவாசத்தின் நிமித்தம். உங்கள் சொந்த ஜனங்க ஏங்க உங்களுக்கு விரோதமாக வந்தாங்க? நீ விசுவாசித்ததுனால உனக்கு விரோதமாக வந்தாங்க. சம்திங் வெரி குட், ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய ஒன்று. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். பவுலுக்கு ஒரு ஆசை, உங்கள் முகத்தை பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச காலம்தான் உங்கள் மத்தியில் நான் ஊழியம் செஞ்சேன். உங்களை குறித்து தீமோத்தேயு இந்த நல்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அதனால் உங்கள் முகத்தை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பொதுவாக உன் முகத்தை நான் பார்க்கவே விரும்பலைன்னு யாரை பற்றி சொல்லுவோம்? யார் மேலே நமக்கு பிடிக்கலையோ கோபம் இருக்கோ, உன் மூஞ்ச பார்க்க மாட்டப்போ அப்படின்னு. ஆனால் ஒரு ஆசை இருக்குது பவுலுக்கு. சொற்ப காலம் செய்த ஊழியம், அந்த ஊழியத்தினுடைய விளைவு ஒரு அருமையான முன்மாதிரியான ஒரு சபை. இந்த சபை மக்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். பவுல் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம், எங்களுக்கு கிரீடம். இதெல்லாம் யார் தான்? நீங்க தான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். 3:6 வாசிப்போம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. போதும். பவுலுக்கு மட்டும் ஆசை இல்லை இவங்களை பார்க்கணுன்னு, அவங்களுக்கும் ஆசை இருக்குது. யாரை பார்க்கணுன்ட்டு? பவுலை பார்க்கணுன்னு அவங்களுக்கும் ஆசை இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ 2 பேருக்கும் உறவு நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் என்ன பண்ண விரும்புவாங்க? பார்க்க விரும்புவாங்க. சரியா? இவருக்கு மட்டும் ஆசை இருக்குன்னு நம்ம பவுல் சொல்லலை. நீங்களும் என் முகத்தை காண விரும்புகிறீங்கன்னு தீமோத்தேயு மூலமாக செய்தி வந்தது. ஸோ தே ஹேட் அ வெரி குட் ரேப்போ. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒருத்தர் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சபையாருக்கும் பவுலுக்கும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:8. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் சொல்றாருப்பா. நீங்கள் கர்த்தரில் நிலைச்சிருக்கணும் அப்படின்றார். 9ஆம் வசனம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்துக்காக. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டே வரும்போது பவுல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்துவோன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சபையாரை புகழ்ந்துக்கிட்டே வர்றாரு. ஒரு நல்ல அருமையான சபை. கர்த்தர் அற்புதமாய் அவர்களை நடத்தி இருக்கிறார். மேன்மையுள்ள ஒரு நிலையில் அவர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு சரியான திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளர்ச்சியின் பாதையை நோக்கி
போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அதே நேரத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. என்ன குறைவா? விசுவாசத்தின் குறைவு. என்ன குறைவு? விசுவாசத்தின் குறைவுகளை. இவ்வளவு நேரம் நிறையா சொன்னார், நிறைவெல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லை? உங்கள் அன்பின் பிரயாசம், விசுவாசத்தின் இல்லை கிரிய, நம்பிக்கையின், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். திடீர்னு சொல்கிறாரு, உங்களை நாங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும்படி. அப்போது இவங்க வளர்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக வளர்ந்துருக்கிறாங்க. முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்களா? ஆமாம், முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். சரியான திசையில் இருக்கிறாங்களா? ஏன் சரியான திசையை போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவங்ககிட்ட சில குறை இருக்குது. இந்த குறை இந்த சபையை அழிக்கக்கூடிய குறை அல்ல. அது முதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த குறையினால இந்த சபை ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு இல்லை. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏது உண்டு, இடம் உண்டு. சரியா? இது ஒரு ரட்சிக்கப்பட்ட சபை, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சபை, சரியான திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிற சபை, தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்த ஒரு சபை, தேவனை அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சபை, அவருக்காக ஊழியத்தை செய்த சபை, தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று காத்திருந்த ஒரு சபை, ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சபை. இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இதைவிட இன்னும் நீங்கள் அதிகமாய் தேர வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அடைந்த முற்றிலும் தேர்ந்த நிலையிலே வந்துவிடவில்லை. அவர்கள் பூரணரான நிலைக்கு வந்துவிடவில்லை. இன்னும் வளர வேண்டும், தேர வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலை வேளையில் தேவனுடைய ஆவியானவரும் நம்மை பார்த்து, என்னை பார்த்து, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய நன்மையான காரியங்களை அவர் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குதுப்பா, அம்மா உங்கள்கிட்ட இவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் நீ என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்க சில விசுவாசத்தின் குறைவுகளும் உண்டு. அந்த குறைவுகளை நிறைவாக்கிட்டா பரவாயில்ல, நீ இன்னும் கூட என்ன ஆகிடுவ? பெட்டர் ஆகிடுவ. அப்புறம் இன்னும் கூட நீ என்ன ஆகிடுவ? பெஸ்ட் ஆகிடுவ. பெட்டர்லேருந்து பெஸ்ட் ஆகிடுவ. நீ ரொம்ப சிறப்பாய் மாறிவிடுவாய். அதுக்காக ஆண்டவர் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளை 7 சபைகளை குறித்து சொல்கிறாரு பாருங்கள். 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது முதல்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒவ்வொரு சபையை பற்றி என்ன சொல்லுவார்? சபையை பற்றி இருக்கிற நிறைவெல்லாம் நிறையா சொல்லுவார். ஃபஸ்ட் என்ன சொல்லுவார்? நிறைவு சொல்லுவாரா இல்லையா? பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஒவ்வொரு சபையை குறித்து சொல்லும் போதும் நிறைவெல்லாம் முதல்ல சொல்லிட்டு வருவார். அப்புறம் நடுவில் திடீர்னு ஒரு சின்ன ஒரு லைன் வருவார். ஆயினும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நிறைய குறை இல்லை, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நல்லா கவனிங்க. அந்த குறையை தான் ஆண்டவர் அப்போ அந்த குறையை பார்க்குறாரு. அவர் ஏன் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நிறைவு இருந்தாலும் நீ இன்னும் என்ன அடையலை? பூரணப்படலை. சிலர் சொல்கிறாங்க, வெள்ளை சொக்கா எதுக்கு அடையாளம்? சொல்லுங்களேன். வெள்ளை சேலை எதுக்கு அடையாளம்? மொட்டையை முடி வெட்டிக்கிறது எதுக்கு அடையாளம்? சொல்லுங்களேன். சொல்கிறாங்களா இல்லையா? பூரணம். நீங்கள் பூரணத்தை நோக்கி போனோன்னா சேஞ்ச் இருக்கணும். எந்த சேஞ்ச் எங்கே இருக்கணும்? வெளியே இருக்கணும். பட் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த ஒரு சேஞ்சும் உள்ளேருந்து வெளியே வரணும். ஆமேன். சரி, அப்போது இதில் இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 4 முக்கியமான காரியங்களை பவுல் நமக்கு வலியுறுத்துகிறார். இவ்வளோத்தையும் பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களெல்லாம் நான் 11:30 மணி வரைக்கும் உட்கார வைக்கணும். ஸோ நான் எவ்வளோ டைம் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி பேசுவேன். மீதி இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக நாம் அடுத்த நாளில் நாம் தொடர்ந்து அதை பார்க்கலாம். 4 காரியங்கள் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த 12ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கணுன்னா,
பொறுப்புகள், சரியா? தலைவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் என்ன? த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரிகார்டிங் லீடர்ஸ், தலைவர்களுக்கும் நமக்கும் உள்ள பொறுப்புகள் என்ன? ரெண்டாவது, சகோதரிகளுக்கு இடையில் உள்ள பொறுப்புகள் என்ன? சரியா? மூன்றாவது, ஆராதிப்பதிலே நமக்கு இருக்கிற, தேவனை ஆராதிப்பதிலே நமக்கு இருக்கிற பொறுப்புகள் என்ன? நான்காவது, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்கள், தேவன் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தில் நமது பொறுப்பு என்ன? ஸோ இந்த 4 காரியங்களை பவுல் சொல்கிறாரு. ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் லீடர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், and then responsibility regarding worshiping God, and the responsibility regarding the ministry of the Holy Spirit. ஸோ 4 காரியங்கள் அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம முதலாவது ஒரு காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அது என்னன்னு கேட்டால், தலைவர்களுக்கு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் லீடர்ஸ். வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அன்றையும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறார். 12ஆம் 13ஆம் வசனத்தில் தலைவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும், நம்முடைய பொறுப்பு என்ன? The relationship between the sheep and the shepherd is mentioned over here. மந்தைக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு. ஒரு அருமையான சபை. அந்த சபையில் அவர் ஆரம்பிக்கும் போது நடைமுறை வாழ்க்கைக்கு, சபைக்கு வேண்டிய நடைமுறை வாழ்க்கைக்கு அவர் சொல்லித்தரது என்னன்னு கேட்டால், அப்போ முதலாவது ஒரு உறவு, முக்கியமான உறவு சபையில். அது என்ன உறவு அப்படின்னு கேட்டால், மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள உறவு. The very important thing in any church, in the relationship, is between the shepherd and the sheep. How should we regard, how should we respect the shepherd? இல்லையா? ஒரு மேய்ப்பனை நாம் எப்படி நடத்த வேண்டும்? அதுக்கு முன்னால் பார்ப்போமே, இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? ஒரு சபையில் உள்ள ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அதைத்தான் நம்ம வாசிக்க கேட்டோம். உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. மேய்ப்பனின் பிரயாசம் என்பது ஒரு முக்கியமான பிரயாசம். ஒருத்தன் மேய்ச்சான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு. அவன் எப்படி மேய்ச்சான்னா, பகலில், ராத்திரியில், மழையில், வெயிலில். நான் சொல்கிறது பைபிளில் தான் இருக்குது. அப்படிலாம் மேய்ச்சான். யாருக்காக? ஆமாம், தெரியும் இல்லையா? மேய்க்கிறது சாதாரண வேலை இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, ஊழியக்காரனை கூட வேதம் என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டால், மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. அதில் ஒரு பிரயாசம் உண்டு. உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. நிறைய பேர் உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், உலகம் நினைக்கிறது நான் சொல்கிறேன், pastors they sleep for 5-6 days and they wake up the congregation on the 7th day அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்களாம், 6 நாள் தூங்குறாங்க, 7வது நாள் என்ன பண்ணுறாங்களாம், தூங்குறவங்களாம் எழுப்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் த வேர்ல்ட் திங்ஸ் அபவுட். ஆனால் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு பிரயாசம் உண்டு. 24/7 அப்படின்றாங்க. டாக்டருங்க கூட ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுறாங்க, இப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் வர்றதில்லை, லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் பாஸ்டர்ஸ் டோன்ட் ஹாவ் எ ஃப்ரீ டைம். எத்தனை மணி ஆனாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் யாருக்கு தான்? ஃபஸ்ட்டு யாருக்கு போடு ஃபோனை? ராத்திரி 1 மணி ஆனாலும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணு.
சில நல்ல பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபோனை என்ன பண்ணிவிடுவாங்க, பத்திரமா ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் பிரயாசம் ஒன்று உண்டு. ஒரு ஊழியக்காரன் பிரயாசப்படுகிறவன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு அதில் ஒரு பிரயாசத்தோடு கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னென்னா, உங்களை விசாரணை செய்கிறவர்கள். அவங்க பிரயாசப்படுறவங்க மாத்திரம் இல்லை, அவங்க உங்களை என்ன செய்கிறவங்க, விசாரணை செய்கிறவர்கள். மூணாவது, அவங்க என்ன செய்கிறவங்க, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள். த ஷெப்பர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் த்ரீஃபோல்ட். அதான் இங்கே பார்க்குறோம். 3 விதமான ஒரு மேய்ப்பனின் ஊழியங்கள். சரியா? பிரயாசப்படுதல், விசாரணை செய்தல், மூணாவது புத்தி சொல்லுதல். புத்தி சொல்லுதல். இப்படி செய்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும்? அதான் முதல் உறவு பிரச்சனை அங்கே சொல்லித்தரார். உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றார். என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன? இப்படி பிரயாசப்படுறவர், நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு புத்தி சொல்லுகிற ஒரு மேய்ப்பனை நாம் நடத்துகிற விதம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், எந்த சபையை குறித்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்றார் பாருங்க. உங்கள்கிட்ட என்னெல்லாம் மேன்மையான காரியங்கள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்றார் பாருங்க. அந்த சபைக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் ஊழியக்காரர் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தெரியணும், மதிக்க தெரியணும். ஊழியக்காரரை நீங்கள் இப்படி பிரயாசப்பட்டு உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணணும், முதலாவது மதிக்கணும். You respect them and you honor them. How can I respect? மதிக்கிறதுனா என்னங்க? எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் பார்க்குமா, பாஸ்டர் பிரைஸ் லார்ட், பாஸ்டர் பிரைஸ் லார்ட், பாஸ்டர் பிரைஸ் லார்ட்னு பின்னாடியே ஒரு 10 தடவை பின்னாடியே பிரைஸ் லார்ட்னு போகிறதா? சில நேரத்தில் சில பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்கள், அந்த பிள்ளைங்க தருதலையாக இருக்கும். தருதலையாக இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து அப்பா சொல்லுவார், என் பேரை, தேங்க்யூ, என் பேரை காப்பாற்று, இல்லை என் பேரை என்ன பண்ணாத, வெளியே கெடுக்காத. இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, என்னை மதி. என் பேரை நீ காப்பாற்றுறதுனால நீ எனக்கு என்ன கொடுக்குற, மதிப்பு கொடுக்குற. How can I respect my shepherd? I can respect him by keeping his image. I have seen certain people, sorry, I am very much grieved to say all this, but I have to say this. சில காரியங்களை நான் சொல்லணும், எனக்கு சொல்கிறதுக்கு வேதனை உண்டு. எங்கள் தெருவில் வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 சர்ச்சஸ் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு மாநாடு வச்சுருப்பாங்க. அந்த மாநாடு எங்கன்னா டீ கடையில். சில நேரத்தில் சிலர் என்னை பேச கூப்பிடுவாங்க. நான் பேச எழுந்த உடனே ஒரு 5 பேர் வெளியே போவாங்க. நான் பொறுமையாக காத்திருப்பேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க உள்ளே வரும்போது கேட்பேன், எங்கடா போனீங்க அப்படின்னு. எல்லாம் சின்ன சின்ன பயலுங்க, நமக்கு முன்னால் கோலி கில்லி விளையாடின பயலுங்கெல்லாம். எங்கடா போனேன் அப்படின்னு. பாஸ்டர் வந்து போய் என்ன, நீ எங்கே போன அது சொல்லு, உன் கூட ஒரு கூட்டம் போச்சா எங்கே போச்சு சொல்லு அப்படின்னு. இல்லை பாஸ்டர், கொஞ்சம் இதாக டயர்டாக இருந்துச்சு, அதான் எங்கே போனோம். ஆமாம், இங்கே ஒருத்தர் நின்று நடத்தின்னு இருக்கிறாரு, பாட்டு நடத்தி, சங்கீதத்தை பேசி, ஜெபத்தை நடத்தி, அவருக்கு இல்லாத டயர்டாடா நீ லேட்டாக வந்த உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு கேட்டேன். நியாயமான கேள்வி தானே? நீ சும்மா என்ன தான் பண்ணிகிட்ருக்கிற, அவர் ஜீவன் கொடுத்து கத்துறாரு, அவருக்கு இல்லாத டயர்டாக உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு. சரி, இனிமேல் நான் போக மாட்டேன் பாஸ்டர். சரி, இந்த வெளியே போகிற குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அங்கேருந்து என்னென்னமோ பேசுது. யாரை பற்றி பேசுதுன்னா, அவங்க அப்பா பற்றி பேசுது. இது அப்பா பற்றி பேசுகிறது, இவங்க பேசிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் காதில் என்ன பண்ணுது, அது விழுது. சில நேரத்தில் நான் அங்கே ஏதாவது வேறு வேலையாக போனேன்னா,
சார் உங்களுக்கு தெரியுமா சார் இந்த இதில் இப்படி ஆட்சியாமே சார் அப்படின்னு அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், என்ன கூப்பிட்டு கேட்பான். நம்ம வீட்டில் குறைவோ நிறைவோ அது யாரோட, நம்மளோட. அது எதுக்கு போய் நம்ம அவங்ககிட்ட ஆமாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டால், அந்த பசங்க வருவாங்க சார், நமக்கு அது எனக்கு ஒன்றும் அது நான் அங்கே போகிறதில்ல சார். இவனுக்கு அந்த சர்ச்சுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நம்ம பசங்க அங்கே வருவாங்க சார், அப்படி இப்படி டீ குடிக்க வரும்போது அதை அப்படியே சொல்ல கேட்டேன், அதனால தான் உங்களை கேட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு. நீ முதல்ல சர்ச்சுக்கு வா, தெரிஞ்சுக்கணுன்னா தானே வழி. இப்போ என்கிட்ட கேட்டு நீ உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? நீ முதல்ல அந்த சர்ச்சுக்கு போப்பா, போய் கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் உக்காந்துரு, அப்புறம் உனக்கே என்ன தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கு போகிறதுக்கு இவனுக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. ஆனால் இவனுக்கு செய்தி மட்டும் என்ன பண்ணோம், தெரியணும். யாரை பற்றிய செய்தின்னா அப்பாவை பற்றிய செய்தி. எங்கள் அப்பா அல்லது என்னுடைய மேய்ப்பன், மை ஷெப்பர்ட் இஸ் நாட் குட் அப்படின்ற செய்தியை வெளியே சொல்லி யாருக்கு அவமரியாதை கொடுக்குறாங்க சொல்லுங்களேன்? மேய்ப்பனுக்கு அவமரியாதை கொடுக்கு. எந்த சபைக்கு அவர் எழுதுகிறாருன்னு பார்த்தா நிறைய பாராட்டிகிட்டே வந்தார் பாருங்க. அந்த சபைக்கு சொல்கிறாரு, உனக்கு மதிக்க தெரியணும். யாரை மதிக்க தெரியணும்? உன் மேய்ப்பனை உனக்கு மதிக்க தெரியணும். ரெண்டாவது சொல்கிறாரு, 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவளுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். போதும். அவர்களுடைய கிரியை, ஏற்கனவே நான் சொன்னேன், மேய்ப்பனுடைய பிரயாசத்தை உங்களுக்கு சொன்னேன். இரவும் பகலும் பிரயாசப்படுகிறவங்க, நேரம் காலம் பார்க்காம பிரயாசப்படுறவங்க, தங்களுடைய நன்மையும் பொருட்படுத்தாமல் பிரயாசப்படுகிறவங்க மேய்ப்பர்கள். அவங்களுடைய பிரயாசத்தை, அவங்களுடைய கிரியை நிமித்தம் அவளை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். மதிப்பது மாத்திரமல்ல, அவர்களை அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். 2 விதமான மூப்பர்கள் அன்றைக்கு சபையில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் நிர்வாகத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டத்தார் அவர்கள் வசன ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இவ்விதமாக மூப்பர்கள் தான் பொறுப்பாக இருந்தாங்க. அது மூப்பர்களில் சிலர் திருவசன ஊழியம். அந்த திருவசன ஊழியத்தில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், அவர்களை எப்படி நம்ம கவனிக்கணுமா? இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக, இரட்டிப்பான கனம், அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அன்பு அவங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு பார்த்தா, மாய்மாலமான அன்பல்ல, உண்மையான தியாகமான ஒரு அன்பு. அகாப்பே அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எபிரேய சொல் இருக்கு பாருங்க, தன்னலமற்ற தியாகமான ஒரு அன்பு. இந்த அன்பை நாம் எப்படி காண்பிக்க வேண்டும்? இரட்டிப்பான கனத்துக்கு உரியவர்கள். முதலாவது சொன்னேன், அவர்கள் கனத்துக்குரியவர்கள் அப்படின்னா அவர்களை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது, தவறாக நாம் எண்ணக்கூடாது, தவறாக நாம் பேசக்கூடாது என்று சொன்னேன். அவர்களுக்கு அவகீர்த்தி உண்டு பண்ணக்கூடிய எதையும் நாம் செய்யக்கூடாது என்று சொன்னேன். அடுத்தது அவங்களுடைய வேலையை பார்த்து அவங்கள மிக அன்பாய் நாம் நடத்த வேண்டும். எப்படி நடத்தணும்னா, இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக. இரட்டிப்பான கனம் என்றால் என்ன? முதலாவது மதிப்பு எங்கே வரணும் அப்படின்னு கேட்டால், உள்ளத்தில் வரணும். கனம் எங்கே வரணும்னா உள்ளத்தில் வரணும். வெளியே சிலர் உண்டு, ரொம்ப அன்பாக இருக்கிறது போல் அல்லது கனம் பண்ணுவது போல் வெளியே இருக்கிற அனுபவம் உண்டு. ஆனால் அது உள்ளே இருக்கணும். பவுல் தான் சொல்கிறாரு, மற்ற சாதாரண உங்களுடைய எஜமான்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய கனத்தை விட இந்த கனம் எப்படிப்பட்ட கனம்? இரட்டிப்பான கனம். அதிகமாய் அவர்களை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அடுத்த வசனத்தை வாசிருமா. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் சபைக்கு வேண்டியவர்கள் யார் அப்படின்னா மேய்ப்பர்கள், போதகர்கள். சபை வளர வேண்டுமேயானால் சபைக்கு இவங்களுடைய ஊழியம் அவசியம். யாருடைய ஊழியம் அவசியம்? மேய்ப்பர்களுடைய ஊழியம் அவசியம், போதகர்களுடைய ஊழியம் அவசியம். ஆகவே தான் அவர்களை தேவன் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அவசியமுள்ள இவருடைய ஊழியங்களை நாம் பெறும்போது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எப்படி அவர்களை கனப்படுத்தலாம் அப்படின்னா, அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதினாலே அவர்களை கனப்படுத்தலாம். வாசிக்கலாம் 25ஆம் வசனம். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் அவங்கள பார்த்து கேட்குறாரு, இப்போ எங்களுக்காக என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. ஆவிக்குரிய நிலையிலே தேவன் உங்களுக்கு தலைமைத்துவத்திலே, நமக்கு தலைமைத்துவத்திலே கொடுத்திருக்கிற ஊழியருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அவளிடத்தில் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அவர்களை குறித்து எதிர்த்து நிற்க வேண்டாம். குறை கூற வேண்டாம். ஏதாகிலும் சொல்லணும்னு நினச்சா முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இடத்துல சொல்லலாம். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரே ஃபார் அஸ் பிரதரன். ஏங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஏன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனை பலப்படுத்துவது அவருடைய ஜெபம், பிறருடைய ஜெபம். ஆமென். அநேக நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவது மெய்யாகவே ஒரு ஊழியனுக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் நான் மிகுந்த பலவீனத்தோடு காணப்பட்டேன். இன்றைக்கி என்னால் பேச முடியுமா அப்படின்னு 2 விதமான எண்ணங்களில் நான் காணப்பட்டேன். என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோடு இருந்தேன். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட நான் பகிர்ந்து கொண்டேன், என்னால் இன்றைக்கி இந்த சண்டே பேச முடியாது போல இருக்குது, பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை டாஸ்க் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஐ வில் கீப் ப்ரேயிங் ஃபார் யூ. உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நீ கவலைப்படாத, நீ ஜெபம் பண்ண, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க, கட்டாயம் பண்ணுவீங்க, நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஐ டெல் யூ, நேற்று வரைக்கும் நான் என் உடம்பு நல்லா இல்லை. பல்வேறு உபாதைகள், என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஒரு மெசேஜை முடிச்சுட்டு இன்றைக்கி 2வது கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்க ஜெபம் என்னை தாங்கிற்று. நீங்களும் சொல்லலாம், நிறைய நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக நீங்கள் உங்கள் ஊழியருக்காக எப்போ ஜெபம் பண்ணீங்க? கடைசியாக உங்கள் ஊழியருக்கு எப்போ எதிர்த்து நின்னீங்க? எதிர்த்து நிற்கிறதுக்கு மாறாக முழங்கால் படியிட்டு உங்கள் ஊழியருக்காக ஜெபியுங்க. உங்கள் ஊழியரை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஊழியரை நீங்கள் கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. பவுல் யாருக்கு சொல்கிறாரு? தெசலோனிக்க சபைக்கு சொல்கிறாரு. எந்த சபை அது? வளர்ந்த ஒரு சபை, முன்மாதிரியான ஒரு சபை, பல பாராட்டுகளை பெற்ற ஒரு சபை, அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு சபை. அந்த சபைக்கு சொல்கிறாரு, ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும், ஐ டோன்ட் நோ இன் வாட் வே யூ டிஸ்பைஸ் யுவர் ஷெப்பர்ட். உங்கள் ஊழியரை நீங்கள் எப்படி அவமதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் யூ மைட், ஒருவேளை நீங்கள் அதை செய்யலாம். அண்ட் ஐ do not know how you honor your shepherd. உங்கள் மேய்ப்பரை நீங்கள் எப்படி கனப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. You may honor him or you may dishonor him. God knows it very well. ஆண்டவருக்கு நல்லா தெரியும்.
அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில் அவர் வர்ற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. நெவர் எவர் டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர். உங்கள் ஊழியரை ஒருபோதும் அவமதிக்க வேண்டாம். நாம் அவர்களை இரட்டிப்பான கனத்துக்குரியவர்கள் என்று நாம் எண்ணுவோமேயானால் செய்ய வேண்டிய இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Hebrews chapter 13 and verse 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. If I disrespect and dishonor my shepherd, என்னுடைய ஊழியரை அவமதித்து அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நான் செலுத்தாமல் இருப்பேனேயானால், அவங்க நமக்காக ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது எப்படி முறையிடுவாங்களா சொல்லி வாஸ்து கேட்டோம்ல, எப்படி துக்கத்தோடு முறையிடுவாங்க. பவுல் தெசலோனிக்கு பட்டணத்து சபையை பார்த்து அவங்களுக்காக முறையிடும் போது சந்தோஷத்தோடு முறையிடுறாரு. there is nothing that he could feel about. ஆனால் உங்கள் மேய்ப்பர், நம்முடைய மேய்ப்பர், நமக்காக அவர் துக்கத்தோடு கூட அவர் தேவ சமூகத்தில் காத்திருப்பாரையானால் அது நமக்கு எது கொடுக்காது? என்ன இருக்காது? பிரயோஜனமாக இருக்காது. பிரயோஜனமாக இருக்காது. இன்றைக்கி காலையில் வேதம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 133ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஒருமித்து வாசம் பண்ணணும்னா முதலாவது ஒரு மேய்ப்பனுக்கும் ஊழியனுக்கும் மந்தைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தெசலோனிக்கே சபை அநேக காரியங்களிலே தேர்ச்சி பெற்ற ஒரு சபை. A church which is a role model for many of us. நம்ம அநேகருக்கு அது ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. நிறைய காரியங்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு சபை. ஆனாலும் பவுல் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தில் சில குறை இருக்குது, நீ இன்னும் அதிகமாய் தேர வேண்டும். இன்றைக்கி நம்மை பார்த்து தேவ ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம், the relationship between the sheep and the shepherd. உறவு எப்படிப்பட்ட உறவு? மந்தைக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு. தெசலோனிக்க சபைக்கு அவர் சொல்லுகிற புத்திமதியில் ஒன்று, முதலாவது எதுலேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, ஊழியருக்கும் சபை மக்களுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த காலையில் நீங்கள் அல்லது நாம் சற்று யோசித்து பார்க்கலாம், நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் மேய்ப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறேனா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நான் கொடுக்கிறேனா? அவர் எந்தெந்த விதத்தில் நான் கனப்படுத்த முடியுமோ அப்படி நான் கனப்படுத்துகிறேனா? நான் அவரோடு கூட நிற்கிறேனா? அவர் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையை தேவ வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? அவர் படுகிற பிரயாசத்தை கண்டு அந்த பிரயாசத்தின் நிமித்தம் அவர் மீது நான் அன்பு செலுத்துகிறேனா? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நாம் அதில் வளர்ந்து தேர வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே கனப்படுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், மதிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், தீது செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், எதிர்த்து நிற்காத ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், பொல்லாப்பு செய்ய நினைக்காத ஒரு இருதயத்தை எனக்கு தாரும்.
நீர் எனக்கு தந்த மெய்ப்பனை மதிக்க எனக்கு உதவி செய்யும். உள்ளான இருதயத்திலிருந்து நான் மதிக்க எனக்கு கற்றுத்தாரும். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டே இரும். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே துணிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பொறுப்பு என்ன ஆண்டவரே, மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள பொறுப்பு என்ன என்பதை இந்த நாளில் நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவரே, இதை நாங்கள் தியானிக்கவும் இதில் நாங்கள் தேரவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.